கஷ்டப்பட்டு இப்பதான் மீன் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். இது வந்து மீனை வந்து கையாலேயே பிடிச்சேன் ஆக்சுவலி தண்ணிக்குள்ள விழுந்து. ஸோ உங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதா சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு செத்து போன மீனை எடுத்துக்கணும். அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுக்கணும். போட்ட அப்புறம் ஓடி போய் இந்த மாதிரி மீனை பிடிச்சிடணும். அவ்வளோதான் முடிஞ்சு. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இன்னைக்கு செம்மையான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இன்னைக்கு என்னென்ன ஃபன் பண்ண போறோம் நம்ம சேனல்ல போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பீச்சில் குளிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இங்கே எல்லாமே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு வீட்டில் போய் பிளே ஸ்டேஷன் விளையாட போகிறோம், படம் பார்க்க போகிறோம், பிரியாணி சமைக்க போகிறோம். செம்ம ஃபன் இருக்கு எனக்கு. சிறப்பான சம்பவத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க எல்லாரும். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். இப்போதான் மத்தியானால போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். பார்த்தோன்னா மசால் தோசை 10 ரியாலாமா. ஸோ அதோட சேர்த்து வடைகள் சுத்தாக தானா விளங்கும்டா நாரப்பயல. பீச்சில் குளியல், வீட்டில் செஞ்ச சாப்பாடு, நெட்ஃப்ளிக்ஸில் நல்லா படம், PS2 வந்து ஸ்மாக் டவுன் கேமு, இதெல்லாம் விளையாடும் போது நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபீலிங். அப்பப்போ நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க. அப்படியே இல்லைன்னா கடைசியில் பைத்தியம் தான் பிடிக்கும். பைத்தியம் படிக்கக்கூடாதுன்னா சவுத் கிளாஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலு.